செல்லக்குட்டி சொமான் சீட்ஸ் எல்லாம் பேக் பண்ணி போட்டாச்சு தங்கங்களா. என் இதயம் கனிந்த வாழ்த்துக்களோடு எல்லார் வீட்லேயும் மஞ்சளாக பூத்து குலுங்கணும். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்தாலும் திரும்ப சொல்கிறது தான், நிதானமாக போனாலும் நம்ம நிலையாக இருக்கிறது மாதிரி போகணும். அதுதான் என்றைக்குமே நல்லது. ஃபாஸ்ட்டாக போகிற எதுவுமே நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக போயிடும் நம்ம விட்டு, அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகையில் இது பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸை இந்தியா முழுக்க தமிழ்நாடுன்னு ஒரு மனசு யோசித்தேன். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி. எவ்வளோ ரிஸ்க்குனாலும் எடுக்க ரெடிடா. பட் 3 to 5 years நான் இன்றைக்கி ஒரு 3000 பேருக்கு சீட் நான் கொடுக்குறேன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 1500 மரங்கள் உருவாக்கி வச்சிட மாட்டாங்க தங்கங்கள். அப்படிங்கிறது தான் இதில் என்ன காமிக்கிறேன் அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா எனக்கு நான் ஆன நேரம் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நான் சேல் கொடுத்துருந்தேன்னா என்னோடது வேறு. பட் இன்றைக்கி இதை அடித்து காலையிலேயே அந்த இதை ஃபுல்லாக அடிக்கிற வெயிலுக்கு, நீ என்னடா எங்களை அடிக்கிற, நான் அவங்கள அடிக்கிறேன்னு போய் சரகொன்ற சீட்ஸ் ஃபுல்லாக அடித்து எடுத்து நச்சு, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பாருங்கள், பிள்ளைங்களை வச்சு உடச்சி அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபுல்லாக இங்கே பாருங்கள், இந்த டப்பில் போட்டு இதுக்குள்ளே போட்டு அலசி இந்த துண்டு வச்சு நீட்டாக அதை ரப் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா இப்படி வெள்ளையாக ஒன்று வரும், ஸ்டிக்கியாக கருப்பாக இருக்கும். ஏனோ தானோ கொடுத்தோம் அப்படின்ட்டு கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இதை ஒன்றா இப்போ நாங்கள் கழுவி முடிச்சதுக்கப்புறம் அந்த கருப்பு கலரில் ஸ்டிக்கியாக ஒட்டும் தங்கங்களா. அதை கழுவி அதுக்கப்புறம் இதில் இருக்கிறத இப்படி எடுத்து, குழந்தையிலேருந்தே நாங்கள் வளர்ந்த விதமே அப்படி தான். எப்படி சொல்கிறேன், ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா நேர்த்தியாக. என்னோடய ஸ்கூல் மீட் அப்போ கூட நான் சொன்னேன், ஒரு வீடியோவில் என் ஸ்கூலை நான் சொல்லுவேன் சிஸ்டர் அப்படின்னு. என்னோடய ஹெட்மிஸ்ஸஸ் அவங்க அப்போ எங்களுக்கு தமிழ் எடுத்தாங்க. அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா வளர்ப்பு, இப்போது ஏதாவது ஒரு இது போடுறோம், பேப்பர் எழுத போகிறோன்னா அதில் கண்டிப்பாக மார்ஜின் இருக்கணும். அதில் என்ன பண்ணணும், டேட் போடணும். அப்படிங்கிறது கம்பல்சரி. ஸ்கூல்லேருந்து அதை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வளர்த்த இடத்துலேருந்து வந்ததுனால எல்லாமே நேர்த்தியாக தான் பண்ண தோணுது. இப்போ என் தங்கங்களுக்கு நான் சேல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே இது உங்களுக்கு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஓவர் அட்வான்டேஜ் செல்லக்குட்டிங்கன்றதுனால நீங்களே பில் போட்டு அனுப்புங்கடா அப்படின்னு சொல்லிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான். இது நான் இப்போ வாஷ் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக கழுவி வச்சுருக்கேன் நான். அதில் ஒருபடி மேலே போய் டிசைனும் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா இல்லையா, க்யூட் இல்லை, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. ஏதோ என்னால் முடிஞ்சுது. என்னோடய நியூ ப்ளூமெரியா கலெக்ஷன்ஸ் எல்லாம் இதில் வச்சாச்சு. மாயாவை பார்த்துட்டே இருந்தேன், என்னை கூப்பிட்டுருச்சுங்கவா என்ன வீடியோடு அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடுச்சு கலரு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தை நான் ஒதுக்குறேன் இல்லையா, சரகொன்ற சீட்ஸ் அடித்து எடுத்து வாஷ் பண்ணி இது பண்ணி இந்த மாதிரிலாம் வச்சு அதை உங்களுக்கு வீடியோவாக இப்போ குக்கிங் வீடியோலாம் பண்ணுற உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா அது பண்ணாதவங்க யாராவது ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு 2-3 வீடியோ எடுக்கிறதுல டயர்டாயிரும் உங்களுக்கு. ஆனால் அதை செஞ்சு போடுறாங்களே, சாதாரணமாக குக்கிங் வீடியோ பண்ணி போடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் தெரியுமா. சாதாரணமாக எடுத்து சமைச்சிட்டு போயிடலாம். பட் வீடியோவை பண்ணும்போது ரொம்ப அது டைம் இழுக்கும் எல்லாமே. அதுக்கு ஒரு பேஷன் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த சேனல் நடத்துகிறவங்கலாம் சாதாரணமாக நடத்துறது கிடையாது. உண்மையிலே தலைவனுங்கிறேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாத்தையுமே இப்போ செய்யும்போது நம்ம செய்கிற ஒரு வேலையில் நம்மளுக்கே ஒரு திருப்தி இருக்கும் தெரியுமா. 100% இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்து ஒன்று செய்வோம்ல. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த எண்ணத்தை தான் கடவுள் பார்க்குறாரு. ஓகே, அந்த எண்ணத்தை தான் கடவுள் பார்க்குறாரு. நான் எனக்கு எடுக்கிறேன்னா ஓகே சீட்ஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணோம், பேருக்கு இந்த நாமினல் எழுதி எனக்கு பிடிக்கவே அப்படி பேருக்கு எடுத்து ஓகே அனுப்பிச்சு இல்லைன்னா சீட்ஸ் தீர்ந்து வச்சுப்போ அப்படிலாம் சொல்லு. என்னோட இன்டென்ஷனே இது எல்லா இடத்துலையும் வளர்க்கணும், எல்லா இடத்துலையும் பரப்பணும், இதுதான் அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ரெயின்லேயே அடிச்சு தூள் கலப்பியாச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேற லெவலில் தங்கங்கள் வீட்டில் ரெயின் லில்லி தவந்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி இப்போ அவங்களே பார்த்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு கொண்டாங்க. இந்த கலர் எங்கள் கிட்ட இதெல்லாம் இருக்கா ஆல்ரெடி கலெக்டட் அப்படின்னு. அது மாதிரி இந்த வேலையை செய்யும்போது நம்மளுக்குள்ளேயே ஒரு திருப்தி வரும். அந்த திருப்தியான வேலையை நம்ம செய்யும்போது யாராலையும் அதை திருடவே முடியாது. நம்ம உழைப்பையும் திருட முடியாது, இதுக்கான பலனையும் திருட முடியாது. ஸோ ஏனோ தானோ அந்த இது செய்யாமல் வேலையை செய்கிறோம். இதுக்கு பாரு இந்த இது நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தீர்க்கமாக முதல்ல தெரியும். இதுலேயே 4 பேர் கமெண்ட் போடுவோம், ஆள் வச்சு இப்படியா அப்படியான்னுட்டு. நம்ம நினைப்போம், ஓ பரவாயில்ல நம்மளோட வீடியோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவங்க வாழ்க்கையில் வீணாக போய் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா, ஓகேடா தங்கம் நீ என்னை இன்னும் வளர்த்துட்டே இருடா அப்படின்னு தோணுன்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்மளோட வேலையை ஸ்டாப் பண்ண போகிறோமா, கிடையாது. நம்ம வேலையை பார்த்துட்டு அது பாட்டுக்கு நதி போலன்னு சொல்கிற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன பியூட்டிஃபுல் கலர்ஸ் இல்லை, ரீலி கடவுளுக்கு நன்றி. தொடர்ந்து கோயிலுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. செய்கிற வேலைகள் ஒன்றொன்றும் பண்ணும்போது கடவுளை மனசில் நினச்சிட்டு உண்மையாக அதுக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னாலே அதுக்கான பலனை கடவுள் பார்த்துட்டு இருந்து நம்மளுக்கு தருவார். சாதாரணமாக சொல்லுவாங்க,
செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிட்டு. அது வந்து எப்படின்னு எனக்கு கரெக்டாகவும் தெரில. பட் நான் நினச்சிக்கிறேன் ஒரு வேலை பண்ணும்போதும் இந்த மாதிரி இந்த வேலைகள் செய்கிறோம்ப்பா, இது நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த சீட்ஸ் கொடுக்கும்போது நான் நினைக்கிறேன் நல்ல இது ரிவ்யூ. பட் இதுக்காக நான் என்ன பண்ணணும், 3 years 4 years கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். அட்லீஸ்ட் சம்டைம்ஸ் மேபி 5 years கூட இருக்கலாம் வெயிட் பண்ணணும். நம்ம கொடுக்குற இவ்வளோ இதாக கொடுக்குற அதை அவங்க அதுக்கு நேர்த்தியாக செஞ்சு ஃப்ரீயாக வந்த சீடு தானேன்னு தூக்கி போடவும் வாய்ப்பு இருக்குது சில இடங்கள். ஏன்னா லாஸ்ட் இயர் அதுதான் பண்ணாங்க. சங்குப்பூ சீடு தான் கொடுத்தா சிஸ்டர் அது எங்கோ தூக்கி போட்ட சிஸ்டர், நெக்ஸ்ட் டைம் அனுப்பிச்சி விடுங்களேன், ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. நான் அதையும் நினைக்கிறேன், அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். இதுக்கான நேரம் ஒதுக்கி பண்ணுறதை மதித்து கொஞ்சம் அதை விதைச்சி விட்டு இப்படி தான் வரணும்னு நினைங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பராக வரும். அப்போ நீங்கள் பார்த்ததோடு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இலையெல்லாம் கொட்டி அதெல்லாம் இதாகி வந்துருச்சு பாருங்கள். ஃபுல்லாக வெயிலோட உக்குறம்ப்பா அந்த மாதிரி ஆகிட்டு வருது. 2வது தடவை இது பூத்துருக்குது. ஐ மீன் இந்த வருஷத்துலே திரும்ப இதை கொட்டி முடிச்சுட்டு திரும்ப பூக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஓகேவா? ஏப்பா இப்போ தான்டா பார்க்குறேன் மேலே ஒன்று வெடிச்சிடுச்சுடா. அங்கே பாருங்கள், மத்தியானம் தான் 2 பாட் எடுத்தேன். இப்போ பாருங்கள் மேலே ஒன்று வெடிச்சிடுச்சு. நல்ல வேலை. நான் சொல்கிறேன் இல்லையா, சப்பாத்தி களி வீடியோ பண்ணப்போ சொன்னேன் நான், மழை வந்தால் நல்லாயிருக்கும், இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும்ல, தண்ணி கிடைக்கும்லன்னு. வந்துச்சா இல்லையா? அது மாதிரி இந்த வீடியோ எடுக்கும்போது நான் உண்மையிலே மனசில் நினச்சிருந்தேன், இந்த பக்கமாக திரும்பி இந்த இதெல்லாம் காமிக்கலாமா உங்களுக்கு, ஈவினிங்கில் இதுக்கு தண்ணி விடுவோமே, இந்த இது தண்ணி விட்டு எப்படி பாருங்கள் வெயில் காலத்துலேயும் இப்படி சூப்பராக இருக்குது, பார்டர் செடி வைக்கிறவங்க வைங்களேன், காமிக்கலாமான்னு நினச்சிட்டே நான் என்ன தெரியுமா பண்ணேன், மேலே சும்மா வந்து பார்த்தேன். ரியலி நான் இப்போ இந்த வீடியோ பண்ணலை, இதை பார்க்கலன்னு வைங்களேன், இந்த இது நான் பார்த்துருக்க மாட்டேன். மேபி அப்படியே ஃப்ளை ஆகி அது போயிருக்கும் வேறு எங்கேயாவது. ஸோ இந்த மாதிரி குட்டி 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 நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு நொடியுமே கடவுளை நினச்சி நீங்கள் செய்யும்போது அதுக்கான பலனை இன்ஸ்டண்ட்டாக கடவுள் கொடுத்துட்டே இருப்பார். பட் அதே இது நீங்கள் தப்பாக ஒரு எண்ணம் நினச்சிக்கிங்க வைங்களேன், கண்டிப்பாக அதுக்கான பலனையும் கொடுப்பாரு இம்மீடியட்டாகவே. கண்கூட மனப்பூர்வமாக நான் அதை பார்த்துருக்குறேன். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப பயந்து தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்ணம் நினைக்கிறத கூட கடவுளே இதை நல்ல விதமாக நம்ம இது பண்ணணும், நல்ல விதத்தில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்றா நம்மளோட பாதையை நோக்கி போகிறோம். இப்போ போயிட்டு அந்த சீட்ஸையும் இப்போ நம்ம எடுக்கணும். உச்சியில் இருந்தது அந்த சீட் தாங்க இருக்கிறதுலே டாலஸ்ட் பிளேஸில் செம்மையாக இருக்குது பாருங்கள். இதை வந்து இப்போ நம்ம எடுக்கணும். நிறைய பேர் இது பேரன் சொமாலன்ஸ், அவ்வளவே தான். சொமாலன்ஸ் ஹைப்ரிட்னா இதிலேருந்து போடுற சீட்ஸுக்கு சொமாலன்ஸ் ஹைப்ரிட் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். காமன் நேம் சொமாலன்ஸ். இப்போ வந்து அரேபிக்கம் அப்படின்னா அரேபிக்கத்துக்கு எம்பிட்டோ பேர் வச்சு ஹைப்ரிட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அதில் காமன் நேம் என்ன அரேபிக்கம். அதில் நீங்கள் ஹைப்ரிட்ஸ் வர்றதுக்கு என்ன வேணாலும் நீங்கள் பேர் வைக்கலாம். ஜாப்பனீஸ் ஜாயிண்ட்டுன்னு வைக்கலாம், அனகொண்டான்னு வைக்கலாம், என்னென்னமோ நிறைய பேர் இருக்குது. பட் காமனாக இந்த ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி பூ வந்து த்ரோட் வரைக்கும் போகிறப்போ லைன் வந்து இதாகி போகிறது, இதில் ஃபேட் ஆகிட்டு இருக்குது, அதில் வந்து உள்ளேருந்து அந்த கோடு வருதில்ல, அது எல்லாமே இந்த மாதிரி இதெல்லாம் வந்து புக் ரெஃபரன்ஸ் வந்து நான் சொன்னேன்லே ஏற்கனவே எல்லாம் ஜாம்பவான்ஸ்ட்டை கேட்டு இது பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ காமன் நேம் சொமாலன்ஸ், அவ்வளவே தான். அதுக்கப்புறம் இது ஜாப்பனீஸ் ஜாயிண்ட்டாக ஒரு கொஸ்டின் வந்துச்சு, ஜாப்பனீஸ் ஜாயிண்ட் அண்ட் வாட் இஸ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாப்பனீஸ் ஜாயிண்ட் அப்படின்னோன்னா ஐ டோன்ட் நோ. தென் அதுக்கப்புறம் என்னது அனுக்கோண்டா, என்ன ஃபீச்சர்ஸ் என்ன சொல்லுங்கள். ட்ரீ போல் இருக்கும், எல்லாரும் சொல்கிற காமனாக தானே, மரம் போல் வளரும், ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அரேபிக்கம்னா எப்படி இருக்கும், அகலமாக இருக்கும், இடுப்பு அதிகமாக இருக்கும், கை கால்லாம் இப்படி இது பண்ணியிருக்கும், ஒபீசமில் வர மாதிரி நிறைய வராது. ஸோ பி ப்ராக்டிக்கல், அவ்வளவே தான். யார் என்ன நீ இது பண்ணால் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு கேட்க போகும்போது அதுக்கு இதாண்டான்னு பதில் சொல்ல தெரிஞ்சு தான் ஒன்று பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பெரிய ஆள் கிடையாது, எல்லாமே தெரிஞ்சுட்டு வர்றதுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட ஹெல்தியான டிஸ்கஷன் போகுது. அந்த டிஸ்கஷன்லேருந்து எடுத்த வார்த்தைகள் போட்டு நம்ம இது பண்ணும்போது தான் ஓகே இதுதான் அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்ல முடியுது. ஸோ அதனால் எந்த மாற்று கருத்து யார் என்ன நம்மக்கிட்ட வந்தாலும் அதுக்கான பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதுதான் அதுதான் டிஃப்ரென்ஷியேஷன், இப்படி தான் இருக்குங்கிறத தைரியமாக நெத்தியடியாக அடிக்க யாருக்கு தெரியுதோ அவங்க தான் ஸ்டாண்ட் பண்ண முடியும். எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் அதை நான் திரும்ப சொல்லுவேன். ஸோ இது சொமாலன்ஸ். ஓகே, சொமாலன்ஸ் சொல்கிறேன், இது சொமாலன்ஸ் ஹைப்ரிட், இது சொமாலன்ஸ் சொல்கிறீங்க. அப்போ சொமாலன்ஸ் என்னப்பா, யாருப்பா சொமாலன்ஸ் வச்சுருக்கீங்க, புரியுதா? ஸோ மதர் பிளான்ட் இது தான். யாருனாலும் சொமாலன்ஸ், இந்த ட்ரீலேருந்து வந்த சீட் எடுத்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அரபிக்கத்துக்கு கொடுக்கும்போது ஏன் இதுதான் மதர் பிளான்ட், இதுதான் சொமாலன்ஸ், இதுலேருந்து நம்ம சீட் எடுத்து கொடுக்கும்போது மட்டும் ஏன் வந்து அவ்வளோ வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியல அப்படிங்கிறத யோசிக்கணும் கொஞ்சமாவது. ஸோ மதர் பிளான், அது எனக்கு மத்தியானம் கூட ஒருத்தர் வந்து கேட்டார், நான் ஃபேஸ்புக்கிலலாம் போட்டிருந்தேன் சேலு, சிஸ்டர் இது என்ன நிறையா கேள்வி கேட்டேன்னா பதில் சொல்லிட்டே இருந்தேன். ஃபைனலி வந்து ஓ தேங்க்யூ நவ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னாங்க. ஸோ நம்ம இங்கே இருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும், சரியா?
இன்னொன்று விதண்டாவாதமாக கேட்குற எந்த கேள்விக்கும் நம்ம பதில் சொல்லணுன்ற தேவையும் கிடையாது. அதாவது முட்டாள் மாதிரி நடிக்கிற யாருக்குமே பதில் சொல்கிற தேவையும் கிடையாது. அதனால் இதுதான் காமனாக ஏற்றுக்கிற ஒரு பதிலை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ட்ரீ, ஓகே, ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரில் இதுதான் மதர் பிளான்ட், இத்தனை அடி உயரம் இத்தனை அடி அகலம், இந்த மதர் பிளான்ட்லேருந்து கைப்பட நான் பிச்சு எடுத்து அந்த சீட்ஸை செப்பரேட் பண்ணி தரேன் நான் அப்படின்னு நான் தைரியமாக கொடுத்துட்ருக்கேன். மக்கள் நீங்கள் வாங்கி தாராளமாக என்ஜாய் பண்ணுங்கள்.